வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது ஒன்று. அதுக்கடுத்து லென்ஸ்கார்ட் வாங்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னும் 2-3 டவுட்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே எதுக்கு வரோம்? பணம் பண்ணுறதுக்காக வரோம். ஒரு சிலர் தெரிஞ்சு வராங்க, ஒரு சிலர் பேர் தெரியாமல் உள்ளே வராங்க. மார்க்கெட்னா என்னன்னே சிலருக்கு தெரியல. இங்கே உள்ளே வந்துட்டு தான் மீன் பிடிக்கணும்னா இப்படி இங்கே மீன் எங்கேன்னு தேடுறாங்க. எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் வாங்குறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் சொல்லி வாங்கி பென்னி ஸ்டாக்லாம் வாங்கி நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக் வாங்குறதுன்னு அதை பற்றி தேடி அதெல்லாம் நிறைய நடக்குது மார்க்கெட்டுக்குள்ளே. நம்ம நண்பர் கூட ஒரு சிலர் லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு பென்னி ஸ்டாக் ஒன்று வாங்கி அது கடைசியில் பெரிய லெவலில் லாஸ் ஆகி திரும்ப அது விற்று திரும்ப அது மாதிரிலாம் பண்ணி நிறையா இது இருந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் பண்ணுறோம். அந்த ஆப்ஷனில் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அந்த ட்ரேடில் எங்கே விற்கணும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி முடிவு பண்ணிடணும். இதுதான் முக்கியமான விஷயமே. அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம். நம்ம எப்போனா விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாபம் வர்ற வரைக்கும் தேவைன்னா அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம ஆப்ஷனை வச்சிருக்க முடியாது. நம்மளோட டைம் காலகட்டம் ரொம்ப கம்மியாக ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாயிரும். ஸோ அதனுடைய பைசா கரைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம எவ்வளோ தூரத்தை எவ்வளோ லாபம் வந்தாலும் விற்றுட்டு விட, அன்றைக்கி வாங்கி அன்றைக்கி விற்றா விட லாபம் தான், மறுநாள் வெளியே இருந்தாலும் லாபம் தான். இப்போ வேணால் ஒரு நாள் 2 நாள் மேலே வச்சுருக்கிறதுன்றது அந்த ஆப்ஷனை பொறுத்த ஆபத்தான ஒரு இது. பைசா இதுவாகும், முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு நம்ம போயிடலாம். நேற்று நாமளும் நம்ம எடுத்த ட்ரெயிலே போயிடுவோமே. நம்ம பிஜிஎல்னு சொல்லி ஒரு நேற்று கால் எடுத்தோம். 580 கால். நேற்று பிஜிஎல் ரொம்ப நாள் ஆக்டிவாக இருந்தது. அதனால் அந்த கால் எடுத்தோம். இது டே சார்ட். இது கிட்டத்தட்ட இந்த கால் பார்த்தீங்கன்னா 10 அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட இறங்கி ஒரு $3.50 கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. லோ அந்த வச்சுக்கோங்க. ஸோ நேற்று இந்த ட்ரேடை எடுத்தோம். இது நான் ஒரு 5 நிமிஷம் சார்ட்டாக மாற்றிடுறேன். ஓகே, எஸ். இது கால் ஆக்டிவாக இருக்கும்போது நான் எங்கே நமக்கு இந்த கால் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $9.50 தான் தெரிஞ்சுது. சரி, நான் 9.50 வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகணும், பெரிய பிரேக் அவுட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட அப்போ $10 போகும்போது அந்த காலை நான் சரி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிவிட்டு திரும்ப வாங்குறதுக்கான வேலையை பார்த்தா நான் இங்கே அந்த $10 நான் சொல்லும்போது $12 போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்து ஒரு பெரிய அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10:30 பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பெரிய நான் வாங்கினது எந்த இடத்துல வாங்கினோம், $11.50 இங்கே வாங்கினோம். இந்த திரும்ப $15 போச்சு. நான் விற்கலை. சரி, இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். கடைசியாக பார்த்தா திரும்ப நான் வாங்கின விலையோட ஒரு $50 கம்மியாயிருச்சு. $12 கிட்டத்தட்ட வாங்கினோம். அது 11.39 12 இறங்கிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டேன். விற்கலை. ஆனால் கால் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கிட்டத்தட்ட ஒரு $20 வரைக்கும் வந்தது. ஆனால் நம்ம அந்த நம்ம எங்கே விற்கணும் அப்படின்றது நம்ம ரொம்ப நம்மளே முடிவு பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $12 வாங்கணும் அப்படின்னா ஒரு $16 இல்லை $17 ஃபஸ்ட் டார்கெட்டில் வந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல விற்கலாம். இல்லைன்னா ஒரு கூட $2 வருமானு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல கால் ஆக்டிவாக இருக்கான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சார்ட் பார்க்க தெரியும். அந்த சார்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷன் பண்ணுறவங்க சார்ட் பார்க்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஆப்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் எங்கேயாவது இடத்துல இந்த மாதிரி விற்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு விற்றுட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பிரச்சனை கிடையாது. ஏன்னா முக்கியமான இடம் அதுதான். ஸோ எங்கே விற்கணும்னு யோசிக்கிறோம். நமக்கு ப்ராஃபிட்டை புக் முதல் இது பண்ணிக்கோங்க. ஒரு $10,000 நம்ம ஒரு 10% போட்டிங்கன்னா $1,000, ஒரு 20% போட்டிங்கன்னா $2,000. ஸோ இது ப்ராஃபிட். நமக்கு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் 1.5% கொடுக்குறாங்க, 2% கொடுத்தா கூட $10,000 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு $150 $200 தான் கிடைக்கும். ஆனால் இது 10% கொடுக்கும்போது $10,000 10% அப்படியும் $1,000 ஆச்சு. 20% அப்படிங்கிறது $2,000 ஆச்சு.
நம்மளுடைய ப்ராஃபிட் 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு மணி நேரத்தில் 22,000 கிடைச்சா பெரிய லாபம் நம்ம வந்து முடிவு பண்ணிடணும். இல்லை 3,000 கிடைச்சாலும் ரொம்ப முடிவு பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய லாபத்தை பொறுத்து. ஸோ இந்த இதில் வந்து நம்ம முடிவு பண்ணால் தான் இன்னும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே தான் பிரச்சனை வந்து ஆரம்பமாகுது. நம்ம அங்கே விற்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப இறங்கி திரும்ப அந்த இடத்துல அப்பயே திரும்ப வந்துடும். ஸோ நாங்கள் வந்து 12 ரூபாய் வாங்கிட்டோம். நான் நேற்று கால் ஃபாலோ அப் இருந்ததுனால நேற்று வந்து ஒரு 18 ரூபா 20 ரூபா சொல்லி விற்றுட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. நாங்கள் எடுத்த காலை பற்றி தான் டீட்டெயில் பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து 18 ரூபாய்க்கு விற்றாச்சு. அதுக்கு மேலே வந்து 20 ரூபா போச்சு. நாங்கள் 20 ரூபாய்க்கு வந்தோம். நாங்கள் வந்து அங்கே இருக்கல. நாங்கள் 18 ரூபா இங்கே வரும்போது 18 ரூபாய்க்கு வரும்போது விற்றாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 20 ரூபா போச்சு. திரும்ப வந்து 16 ரூபாய்க்கு வந்தது. சரி திரும்ப வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் வந்து கால் எடுத்தாச்சு, வேணாம்னு சொல்லியாச்சுன்னு சொல்லலாம். அதோட இது விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்ல வேலை ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தா நல்லா ஒரு எதிர்பார்த்தேன். இது ரிசல்ட் கொஞ்சம் ஓரளவு வந்து நியூட்ரலாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப மோசமும் சொல்ல முடியாது, ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சின்ன ஸ்லைட்லி இறக்கத்தில் தான் இந்த இது வந்திருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இறங்கும். இது வந்து இன்னைக்கு வந்து ஸோ கையில் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா 16 ரூபா இப்போ இருக்குது. நம்ம வந்து 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி 16 ரூபாய் வாங்கின இடத்துல வந்து பொத்துன்னு விடுதுன்னா 6 ரூபாய் கூட போகலாம், 5 ரூபாய் கூட போகலாம். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அங்கே நமக்கு அந்த லாஸ் வந்து பெரிய லாஸாக இருக்கும். முக்கியமான விஷயம் ஒரு கால் எடுத்தீங்க அப்படின்னா லாபம் கிடச்சிது, ஒரு 3,000 லாபம் கிடச்சிதுன்னா போதுன்னு விற்றுட்டு வெளியில் வந்துருக்கு பெட்டர். அதுக்கு அடுத்த காலம் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறையா வந்து ஆப்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 ஸ்டாக் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 220 ஸ்டாக்குக்குள்ளே நம்ம வந்து டெய்லி ஒரு 2 ஸ்டாக்கோ 3 ஸ்டாக் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேடுறதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நிறைய ஸ்டாக் ஒரு நாள் இறங்குற ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா அது வாங்கலாம். அடுத்து செந்தில் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து 5 ஸ்டார் கம்பெனி வந்து ஒரு 525 ரூபா 530 ரூபாய் வாங்கினாலாம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ விற்றுட்டு வெளியில் வந்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. ஸோ 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் இது மந்த்லி சார்ட் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸோட மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம்லாம் கடந்த வருஷம் மே மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டாக் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போய் க்ளோஸ் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த மார்ச் மாதம் மேல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 இந்த வீக் எங்கே இருக்குது 683 ரூபாய்க்கு வந்துட்டு மேலே வந்து 750 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே அடுத்த மாதமும் 700 ரூபா கிட்ட வந்துட்டு திரும்ப மேலே போய் 750 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு மாதமும் கீழே வரைக்கும் வந்துட்டு போய் திரும்ப மேலே போய் க்ளோஸ் ஆகிறது பார்க்கணும். ஹையர் ஆகி க்ளோஸ் ஆகுது. கீழ்களில் ஏன்னா இறங்கி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இறங்குமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி மேலே போயிடுறது நம்மளால் பார்க்க முடியுது. நண்பர் ஆனால் வாங்கின இடம் வந்து இங்கெல்லாம் வாங்கலை. அவர் இப்போ தான் ஸ்டாக்கை பற்றி போய் தெரிஞ்சிருக்காரு. இப்போ ஒரு 525 ரூபா ரேஞ்சு தான் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ தான் வாங்கினேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் 532 ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 532 ரூபா இங்கே கிட்டத்தட்ட இங்கே இந்த இடத்துல இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பங்கு வந்து ஏறி இருக்குது சார். ஒரு 25% 30% ப்ராஃபிட்டில் இருக்குது, நம்ம வித்துடலாமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டே செக் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ நண்பர் வந்து வாங்கியிருந்த இடம் வந்து இந்த இப்போ வந்து 532 ரூபாய் வாங்கியிருப்போம் அப்படின்னா இங்கே தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து அவர் ஏற இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நண்பர் 25-30% ப்ராஃபிட், ஒரு 650 ரூபாய்க்கு இருக்குது சார் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ 4 நாள் ஏற்றம் தான். இது வந்து 29ஆம் தேதியிலேருந்து இப்போ 4 நாள் வந்து 650, எங்கேருந்து வந்து 530 ரூபாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா வந்து 120 ரூபா கூடியிருக்கு ஒரு பங்குக்கு. 4 நாளில் கூடியிருக்கு. இதுதான் வந்து நம்ம சார்ட்டில் தெரிகிற ஒரு இது. அவர் வந்து நம்ம வந்து என்கிட்ட இன்னைக்கு கேட்டிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ வித்துடலாமா சார், ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாள் கன்சல்டேட் கிட்ட 3 மாதமாக இறங்கி வந்துட்டோம். 3 மாதம் மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 750 ரூபாய் வந்து இறங்கி வந்து இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இறங்கின ஸ்டாக்கு கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ தான் வந்து ஓரளவு அந்த மார்க்கெட்டோட ரேஞ்சுக்கு கண்டினியூஸான ஃபால் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து 770 ரூபா வந்து ஜூலைலேருந்து இறங்கி வந்திருக்கு. ஸோ அது கண்டினியூஸாக இப்போ தான் வந்து ஒரு இது முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கையில் வச்சிருக்கலாம். திரும்ப 3 மாதம் ஹைப் தொடும்போது 750 ரூபா வரைக்கும் போகக்கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
அப்போ நம்ம வந்து நம்ம 20%, 10%, 15% நம்ம ப்ராஃபிட் போதும் அப்படின்னா இந்த இடத்த வித்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் வித்த ஸ்டாக்கு 770 ரூபாய்க்கு போகும். நீங்கள் வித்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கு வந்து அதே இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த நீங்கள் வித்த பங்கோட லாபத்தை நீங்கள் விட்டுருவீங்க. முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ நீங்கள் வந்து இதை விட்டுட்டு இப்போ நீங்கள் வேற ஒருத்தர் HDFC பேங்க் ஏறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. HDFC பேங்க் போய் 980 ரூபா 1000 கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 3 மாதத்தில் 1300 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு லாபம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது திரும்ப அதே 1000 ரூபாய்க்குள்ளே சுற்றிட்டு இருந்ததுன்னா அப்புறம் அதில் எப்படி லாபம் வரும் உங்களுக்கு? ஸோ இந்த பங்கு 750 ரூபா போச்சு அப்படின்னா இது லாபமாக அது லாபமாக நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால் எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டில் வந்து ட்ரேட் ஆகும்போது அந்த ஸ்டாக் கூட பயணம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏறவே ஏறாது, எந்த பங்குமே ஏறாது. ஒரு 4 நாள் 3 நாள் ஏறிச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 4-5 நாள் 3 நாள் ஏறிச்சுன்னா 5-6 நாள் சைட்வேஸில் இருக்கும். ஸோ அது வந்து திரும்ப அந்த அதுக்கு அடுத்து அந்த 6-7 நாள் கழிச்சு தான் திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வந்து கீழே இறங்கிச்சோ அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே போக ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்மளுடைய எந்த பங்காக இருந்தாலும் சரி பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் வரணும். வால்யூம் வர வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வர ஆரம்பிச்சு. இங்கெல்லாம் வால்யூமே கிடையாதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த இடத்துல வால்யூம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூமோட மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கன்சர்ன் 2 நாள் 3 நாள் இறங்கி இருக்கின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திரும்ப அந்த ஹையர் 800 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பங்குக்கு இருக்குது. 800 ரூபா நான் சொல்கிறது இது. அது ஸ்டாக்கோட இதை பார்த்தா நல்லாவும் இருக்குது. நான் இதில் ஸ்க்ரீனில் பாருங்கள். 5 ஸ்டார் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 18,916 கோடி ரூபா கேபிட்டல் ஒரு கம்பெனி, ₹1 ஃபீஸ் வேல்யூ, ROC 16.3, இண்டஸ்ட்ரி பி 22 இருக்குது, ஸ்டாக்கோட பி 17.1 இருக்குது, டெப்ட்டு பார்த்தீங்கன்னா 1.23 இருக்குது. இது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தா கண்டினியூஸாக ஒரு ப்ராஃபிட்டில் கொடுத்துக்கிற ஒரு கம்பெனியாகவும் இருக்குது. ஸோ 2023 604 கோடி, 2024 836 கோடி, 2025 1022 கோடி காமிச்சிருக்காங்க நமக்கு. இன்வெஸ்டர்ஸில் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸான ஸ்டேக் வந்து இவங்ககிட்ட இருக்குது. கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் கம்மியாகிட்டு இருக்குது. இது மட்டும் தான் நம்மளோட ஒரு இது இருக்குது. நீண்ட நாள் வச்சுக்க போகிறது கிடையாது. ஸ்டாக்கு லாபம் கொடுக்கவும் நம்ம வந்து வித்துட்டு வெளியில் வர போகிறோம். அதனால் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பார்த்து பண்ணிக்க வேணாம், வரி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் தான் வந்து எஃப்ஐஎஸோட இது ஸ்டேக் கம்மியாக இருக்குது. செப்டம்பர் 23 ஜூன் அங்கே இந்த 8% இருந்தது 50% ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 55% அவங்க எஃப்ஐஎஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஎஸ் அதை வந்து 12% மெயின்டைன் பண்ணுறாங்க. பப்ளிக்கிட்ட வந்து 13% ஷேர் இருக்குது. ஸோ இங்கே இது ஒரு இது. அதனால் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் க்ரோத்தும் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏர்னிங்ஸ் பார்த்தா ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ரிசர்வில் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6,770 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. கடன் ஏன்னா இது வந்து லெண்டிங் கம்பெனி. ஸோ 8,770 ரூபா கடன் அப்படின்றது ஒரு பெரிய கடன் கிடையாது. இதுதான் விஷயம். வந்து பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக அந்த பங்கு வந்து வச்சுருக்கலாம். ஒரு 3 மாதம் 800 ரூபா இழுத்தோம்னா அதுக்கு 800 ரூபாய் கொடுத்து தாண்டும் போது நீங்கள் வந்து இங்கே 800 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுக்கு கண்டினியூ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல பங்காக இருந்ததுன்னா மேலே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு செல் பண்ணுங்கள், பங்குகள் கூட பயணம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம இந்த நண்பர் வந்து லென்ஸ்கார்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டது யார்? பிரதாப் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸ்கார்ட் வந்து இப்போ வந்து ஐபிஓ தான். ஸோ 400 ரூபா ரேஞ்சில் ஐபிஓ வந்து நினைக்கிறேன். 3 நாள் ஏறிட்டு திரும்ப வந்து நேற்று வந்து ஸ்டாக் வந்து இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ லென்ஸ்கார்ட் நம்ம இதுக்கு போகலாம். ஸோ லென்ஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 400 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ லென்ஸ்கார்ட்டை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயில் எடுத்துக்கலாம். பிஇ பார்த்தீங்கன்னா 281 இருக்குது. முக்கியமான விஷயம். இண்டஸ்ட்ரி பிஇ 39.5 இருக்குது. இதோட இது வந்து பிஇ வந்து அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் கேபிட்டல் 69,421 கோடி. லென்ஸ்கார்ட்டோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2 ஃபேஸ் வேல்யூ 400 ரேஞ்சில் இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த இவங்க வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வெறும் கண்ணாடி, கண்ணுக்கு போகிற கண்ணாடி, லென்ஸு. ஸோ இவங்க இது மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் ரீட்டைலில் வந்து பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு கண்ணாடி வாங்குறீங்கன்னா டெய்லி ஒரு கண்ணாடி வாங்க மாட்டீங்க. மாதத்துக்கு ஒரு கண்ணாடி வாங்க மாட்டீங்க. வருஷத்துக்கு ஒரு கண்ணாடி மாற்றும், இல்லை 2 கண்ணாடி வாங்க. வருஷத்துக்கு 2 கண்ணாடி, ஆஃபீஸ்க்கு ஒரு கண்ணாடி, வீட்டுக்கு ஒரு கண்ணாடி, டெய்லி யூஸேஜுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் ப்ரீமியம் எங்கே வெளில போகிறோன்னா இன்னொரு கண்ணாடி வச்சுருக்கோம். ஒரு ஆளுக்கு 3 கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எல்லாருக்கும் டெய்லி வந்து வாங்குற பொருள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டெய்லி நடக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த வருஷத்துக்கு இதுக்கு வந்து வாக்கின்ஸ் கம்மியாக இருக்கும் முதல்ல.
ட்ரெஸ்ஸு, எஃப்எம்சிஜியில் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வந்து வாக்கின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த லென்ஸ் கார்ட் பொறுத்த வரைக்கும் கடையில் நடக்கிற வாக்கின்ஸ் கம்மியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் 2 ரூபா ஃபீஸ் வேலைக்கு 400 ரூபா அப்படின்றது முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 10 ரூபா ஃபீஸ் வேலைக்கு போட்டிங்கன்னா 2000 ஆயிரும் இது ஸ்டாக்கோட இது ப்ரைஸு. ஓகேவா? இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் ஐஃப்ஐஎஸ் ஸ்டேக் அதிகமாக இருக்குது. டிஎஸ் கிட்ட 15% இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 8% இருக்குது. அதர்ஸ் கிட்ட 42% வச்சுக்கோங்களேன். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இவங்க லென்ஸ் கார்டில் கண்ணாடி வெறும் கண்ணாடி மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு போட்டுருக்காங்க. 2021, 22, 23, 24 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1503 கோடி ரூபாய்க்கு 2022 102 கோடி மைனஸில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் கிடையாது. 2023 ப்ராஃபிட் இருக்கா பார்த்தா அப்பயும் ப்ராஃபிட்டில் காமிக்கலாம் அவங்க. 2024 -10 கோடி 64 கோடி மைனஸ். இதுவும் இங்கே 2024 இதில் தான் காமிச்சிருக்காங்க. 2025 இப்போ 297 கோடி வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஓகே தானே அப்படின்னு நம்ம பார்க்கணும் முக்கியமாக. இதில் வந்து இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அதர் இன்கம்குள்ள 350 கோடி அதர் இன்கமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் பண்ணி வரல, வேறு ஏதோ சோர்ஸில் வந்து 350 கோடி எங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த 350 கோடி வந்ததுனால இங்கே வந்து 297 கோடி ப்ராஃபிட்டாக காமிக்கிறாங்க. ஆனால் போன வருஷமும் 2024 175 கோடி வந்திருக்கு, மைனஸாக காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே 351 கோடி ரூபா வந்து அதர் இன்கம் வந்திருக்கு. அதை நான் அந்த அதர் இன்கம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதர் இன்கம் நார்மல் அப்படின்னு போட்டிருக்காங்க. 254 கோடியாக வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸோ இதில் வந்து 350 கோடி எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தே நான் 297 கோடி ரூபா வந்து நான் இதில் தான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுவும் மைனஸ் தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் காமிச்ச கம்பெனியாக இருந்ததுன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபாய் கிடச்சதுன்னா அப்போ அதை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓவர் வேல்யூஷன் உள்ள கம்பெனியாக தெரியுது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போகிறது ஒரு ஆபத்தான ஒரு செயலாக தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்குறது உங்களுடைய விருப்பம், அவ்வளோதான். நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்டாக் பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். ரொம்ப லாங் வீடியோ ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு, கமெண்ட்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் போடுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக முக்கியமான நமக்கு ரொம்ப அதிகமான இது மெசேஜஸ் வராது. முக்கியமான மெசேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய மெசேஜஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.